திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்டன் பேசுகின்றேன். வணக்கம் இனியவர்களே, இன்று நான் எடுத்துக்கொண்ட விஷயம் வக்ர சனி பெயர்ச்சி. 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 கோசார சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நீசுலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 3:36 மீன ராசியில் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள், அதாவது 138 நாட்கள் வக்கிரகதியில் பயணிக்கின்றார். பின்னர் 28 நவம்பர் 2025 குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 4:21 இதே மீனராசியில் வக்ர நிவர்த்தியும் அடைகின்றார். அன்பர்களே, இதேவேளை 3/10/2025 முதல் கோசார சனி பகவான் குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தே வக்ரகதியில் பயணிப்பார் என்பதும் இங்கே நோக்கத்தக்கதாகும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தனுசு ராசிக்கு 2ஆம் வீடான தனம் வாக்கு குடும்பஸ்தானம், 3ஆம் வீடான தைரிய வீரியஸ்தானம், இந்த 2 வீடுகளுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் சுகஸ்தானமாகிய 4வது வீட்டில் வக்ரகதி அடைகின்றார். அதாவது 4ஆம் வீடு என்னும்போது அர்த்தாஷ்டம சனியாக அங்கே வக்ரகதியில் பயணிக்கின்றார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இங்கு வக்ரகதியில் பயணிக்கும் சனி பகவானால் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் அனைத்தையும் இல்லாமல் இந்த சனி பகவான், வக்ர சனி பகவான் இல்லாது ஒழித்துவிடும். அந்த தன்மை இனி நடக்கும். அத்துடன் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய சகல விஷயங்களில் உள்ள தடை தாமதங்களையும் அவர் நீக்கிடுவார். முக்கியமாக அன்பர்களே, உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஊக்கத்தோடு படிப்பார்கள் மட்டுமல்ல, பரீட்சை தேர்வுகளில் வெற்றியும் பெறுவார்கள். மேலும் பிள்ளைகளுக்கு தாயாரது அன்பும் கவனிப்பும் அதிகமாகவே கிடைக்கும் மட்டுமல்ல, ஒற்றுமையும் வளரும். அத்துடன் வீடு வாகனத்தால் நல்ல பலன்களும் உண்டாகும். உங்களது தனுசு ராசிக்கு 10ஆம் வீடான தொழில்ஸ்தானத்தை வக்ரசனி பார்வை செய்வதால் உங்களது வேலை தொழிலில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள், சிரமங்கள், தடை தாமதங்கள் போன்றவற்றுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். மேலும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் வேலை நிச்சயம் கிடைக்கும். அடுத்து அன்பர்களே, உங்களது தனுசு ராசியை வக்ர சனி பகவானும் உங்களது ராசிநாதன் குரு பகவானும் ஒரு சேர பார்வை செய்வதனால் இதுவரை காலமாக உங்களது மனதில் இருந்து வந்த மனக்கவலைகள் யாவும் நீங்கும். உங்களிடம் காணப்பட்ட மந்தத்தன்மை, சோம்பேறித்தன்மை போன்றவற்றிலிருந்தும் நீங்கள் வெளிவருவீர்கள். அடுத்து உங்களது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தை வக்ரசனி பார்வை செய்வதனால் முக்கியமாக உங்களது ஹெல்த் சம்பந்தமான உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த 4.5 மாதத்துக்குள் கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக சொல்லின் ஐ ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், ஜாயிண்ட் ப்ராப்ளம் போன்றவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை கிடைக்கும் தன்மை இங்கே காணப்படுகிறது. மேலும் வங்கியில், அதாவது பேங்கில் கடன் கேட்டால் கடனும் தருவதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். அதே சமயம் நீங்கள் லீகல் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போது தள்ளி வைப்பதுதான் மிகவும் நல்லது.
அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பின் அல்லது மீன ராசியில் சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய புற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இதே மீன ராசியில் இருப்பின் உங்கள் நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கும். சரி நேயர்களே, தனுசு ராசிக்கான வக்ர சனியின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.